கால தேச வர்த்தமானம் கடந்த ஒரு காலாதீத தன்மை அதுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து இப்போ நத்திங் ரோங், பட் என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஜிகிரிதண்டாவோ, நான் தமிழில் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கேட்பேன், ஆடியன்ஸ் மீனா தமிழ் சந்திருக்கு அப்படி இல்லை, இப்போ ஜிகிரிதண்டாவோ இல்லாட்டி தனி ஒருவனோ விக்ரம் வேதா, இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக எனக்கு நல்லா பிடிச்ச படங்கள். தே ஆர் எக்ஸலண்ட். அப்போ என் இனிஷியல் கரியர் ஸ்டார்ட் பண்ண டைம்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு படம் செய்யணும் தான் நான் பிடிக்கணும். ஓகே, என்னடா மேபி அப்போ ஒரு ஃபேமுக்கான ஒரு விருப்பம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வயசில். இப்போயுமே அது இல்லாமல் போயிட்டான்னு தெரியல, பட் அந்த டைமில் அது மூவப்படணும். நான் என்ன சட்டரர் ஃபவுண்டர் குருவுமே அது சார்ந்த ஒரு விஷயம் சொன்னது எனக்கு சரியா என் கரியர் ஸ்டார்ட் பண்ண நான் அப்படி ஒரு மெல்லாம் இருந்தேன். நான் மேபி இது ஒரு கொஞ்சம் கூட ஃபேமோ எனக்கு என்ன சொல்கிறது, என்ன ஒரு ஆளாக ஐடென்டிஃபை பண்ண வைக்கும் வந்துட்டு இந்த மெயினான ஸ்கிரிப்ட்ஸோ எல்லாமே பெரும்பாலும் அப்புறம் அப்ட்ராக்ட் தளத்தில் ஒரு தனியொருவன் மாதிரியோ இது மாதிரியோ தான் இருந்தது. அது நல்லா மேக் பண்ண ஃபிலிம்ஸ். ஓகே, நாங்கள் அதில் முயன்று தவறுறோம். பட் நாங்கள் முயலைகள் எப்படி முயல்றோம்னா, ஆடியன்ஸுக்கு இந்த சீன் பிடிக்குமா, ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் ஆகுமா, ரெண்டுக்கள் உடனே பின் அங்கே அடுத்த கன்ஷியஸ் என்ன வருது, அப்போ என்ன டைலாக் யூஸ் பண்ணணும், இங்கே நான் இலங்கை தமிழ் வாவிச்சா இந்தியாக்களுக்கு விளங்குமா, இல்லை இந்தியாவிலேயே இது பெரிய ஜெர்மன் ரைட்டர் ஜெர்மன் சொல்லுவார், அங்கே நல்ல தமிழ் வேண்டாம், இது அந்த சி சென்டரில் ஒர்க் ஆகுமா, பி சென்டரில் ஒர்க் ஆகுமா. அப்போ நான் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கல, நான் கணக்கு டிசிஷன் நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு.